அஸ்வத்தாமன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கூறி சபதம் செய்திருக்கிறான் என்று தவறாக எண்ணிக்கொண்டார்கள் கௌரவர்கள். ஆனால் கிருஷ்ணர் அவர்கள் அவ்வாறு நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடகம் நடத்தினார் என்பது கௌரவர்களுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் தெரியாது. ஆனால் துரியோதனன் அருகில் இருந்தவர்களிடம் இனிமேல் அஸ்வத்தாமனை நம்ப முடியாது, அவனுக்கு போரில் படைத்தலைமை அதிகாரமும் கொடுக்க முடியாது, அவன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கிருஷ்ணரிடம் சபதம் செய்து நமக்கு துரோகம் செய்து விட்டான் என்று கூறினான். கிருஷ்ணர் தாம் வந்த வேலை முடிந்ததும் அஸ்வத்தாமனிடம், என் வேண்டுகோளை ஏற்க உனக்கு விருப்பமில்லை என்று நினைக்கிறேன், இனிமேல் உன்னை நான் வற்புறுத்த விரும்பவில்லை என்று கூறி அஸ்வத்தாமனுக்கு விடை கொடுத்துவிட்டு அவரும் புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்ட கிருஷ்ணர் விதுரர் மாளிகைக்கு சென்றார். அங்கு தனியாக அமர்ந்து இந்திரனை நினைத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணர் நினைத்து கொண்டிருந்த சிறிது நேரத்தில் இந்திரன் அவர் முன் தோன்றி வணங்கினார். கிருஷ்ணர் இந்திரனை அழைத்து தன் அருகில் அமர வைத்து நலம் விசாரித்தார். பின்பு அவர் கூற வேண்டிய விஷயத்தை கூறினார். கிருஷ்ணர் இந்திரனிடம், நடக்க இருக்கும் போரில் உன் மகன் அர்ஜுனன் உயிர் பிழைப்பதற்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். கர்ணனுடன் அவன் பிறக்கும் போதே தோன்றிய கவச குண்டலங்கள் 2 உள்ளது. அந்த கவச குண்டலம் அவனிடம் இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்ல முடியாது. மேலும் காண்டவ வனத்திலிருந்து பாம்பு ஒன்று அர்ஜுனனை கொல்வதற்கு கர்ணனிடம் வளர்ந்து வருகிறது. இத்தனை ஆபத்தை தாண்டி அர்ஜுனன் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் நீ நான் கூறுவதை செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிருஷ்ணர் இந்திரனிடம், நீ அந்தணன் போல மாறுவேடம் அணிந்து கர்ணனிடம் சென்று எப்படியாவது அவனுடைய கவச குண்டலத்தை தானமாக பெற்றுக்கொண்டு வந்துவிடு. இந்த கவச குண்டலங்களை கர்ணனிடம் இருந்து பிரிக்கப்படவில்லை என்றால் போரில் அர்ஜுனனால் கர்ணனை வெல்லவே முடியாது என்று இந்திரனிடம் கூறினார். கிருஷ்ணரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்திரன் அந்தணன் போல் கர்ணனுடைய மாளிகையை அடைந்தான். எப்போது யார் வந்து எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கக்கூடியவனான கர்ணன் இந்த அந்தணனை வரவேற்று உபசரித்தான். பெரியவரே, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று கூறினான் கர்ணன். நிச்சயமாக நான் எதை கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீர்களா என்று பெரியவர் கேட்டார். அதற்கு கர்ணன், கண்டிப்பாக கொடுக்கிறேன், என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர் கர்ணனிடம், உங்கள் செவிகளை அலங்கரித்து கொண்டிருக்கும் குண்டலங்களும் நீங்கள் பிறக்கும் போதே உடன் பிறந்த கவசங்களும் எனக்கு கலச்சி கொடுங்கள் என்று கேட்டார். கர்ணன் பெரியவர் கேட்டதும் திகைத்து போனான். வாக்கு கொடுத்த பின் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றான். பெரியவருக்கு வாக்கு கொடுத்ததால் குண்டலங்களையும் கவசங்களையும் கலச்சத் தொடங்கினான். ஆனால் அசரீரியாக வானத்திலிருந்து சூரியன் எழுப்பிய எச்சரிக்கை குரல் கர்ணன் செவிகளில், கலற்றாதே, இதில் சூழ்ச்சி இருக்கிறது, இதனை கலச்சி கொடுப்பதனால் உனக்கு நீயே அழிவை தேடிக்கொள்கிறாய் என்று கேட்டது. ஆனால் கர்ணன் அந்த அசரீரியை பொருட்படுத்தவில்லை. தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக குண்டலங்களையும் கவசங்களையும் கழற்றி அந்தணனிடம் கொடுத்து விட்டான். கொடுக்க கூடாதவற்றை கொடுத்து பெருமை கொண்ட இந்த கொடையாளியின் தியாகம் சகல புவனங்களிலும் ஓர் வியப்பை உண்டாக்கியது என்று கூறி போலியாக வேடமணிந்த இந்திரன் தன் சுய உருவில் கர்ணன் முன் தோன்றினார். இந்திரன் கர்ணனின் கொடைத்திறனை பாராட்டி வாழ்த்தினார். தனது பாராட்டுக்கு அடையாளமாக சிறப்பு வாய்ந்த வேலாயுதம் ஒன்றை கர்ணனுக்கு பரிசளித்தார். கர்ணா, இந்த வேலாயுதம் குருஷேத்திர போரில் கடோத்கஜனோடு போர் செய்ய நேரிடும் சந்தர்ப்பத்தில் உனக்கு பயன்படும் என்று கூறி சென்றார். இந்திரன் கிருஷ்ணரை சந்தித்து நடந்தவற்றை கூறினான். கிருஷ்ணர் இந்திரனிடம், கொடை என்ற மகா வேள்விக்காகவே அவதரித்தவன் கர்ணன். கவச குண்டலங்களை இழந்த பின்பு தான் தோல்வி அடைவது உறுதி என்று தெரிந்தும் உனக்கு தானம் அளித்துள்ளான். சாதாரண மக்கள் பொருளை தானம் செய்யக்கூட தயங்குவார்கள். ஆனால் உயிரை காக்கும் கவச குண்டலத்தை உனக்கு தியாகம் செய்துவிட்டான் என்று கர்ணனை பாராட்டினார் கிருஷ்ணர். இந்திரனும் தன் மகன் அர்ஜுனனுக்கு போரில் ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்க முடிந்தது என்ற மன நிறைவுடன் கிருஷ்ணரிடம் விடைபெற்று கொண்டு சென்றார். இந்திரன் சென்ற பிறகு கிருஷ்ணர் குந்தியை சந்திக்க சென்றார். அஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணருக்கு இருந்த கடைசி வேலை குந்தியின் மூலம் கர்ணன் மனதை கலைத்து பாண்டவர்கள் பக்கம் சேர்க்க வேண்டும் என்பதுதான். அதனால் கிருஷ்ணர் குந்தியை சந்தித்து தான் கூறிய காரியத்தை விரைவில் முடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். குந்தியும் யுத்த களத்தில் கர்ணன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது
ஒருமுறை மட்டுமே பிரயோகிக்க வேண்டும். அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கர்ணன் கொல்லக்கூடாது என்னும் இந்த 2 வரங்களை தான் வாங்கி வருவதாக கிருஷ்ணரிடம் கூறிவிட்டு கர்ணனை காண புறப்பட்டாள். இந்திரன் அந்தணனை போல வந்து கவச குண்டலங்களை வாங்கி கொண்டு சென்றதை நினைத்து மாளிகையில் கர்ணன் உலாவிக் கொண்டிருந்தான். வேறு சில எண்ணங்களும் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் குந்தி மாளிகைக்குள் நுழைந்தாள். குந்தி வருவதை கர்ணன் பார்த்து விட்டான். உடனே குந்தியின் முன்னால் வந்து, கிருஷ்ணர் என்னிடம் நீங்கள்தான் என் தாய் என்ற ரகசியத்தை கூறினார். நான் உங்களின் மகன் என்பது உண்மை என்றால் உங்களை மகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் வரவேற்பது எனது கடமை என்று கூறினான். அதற்கு குந்தி மறுமொழி கூறாமல் சிறிது நேரம் கர்ணனை உற்று பார்த்தாள். பின்பு மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கர்ணன் பிறந்த சூழலை உரைத்தாள். குந்தி சொல்வதை அனைத்தையும் கர்ணன் உருக்கமாக கேட்டான். குந்தி கூறியது உண்மையாகத்தான் இருக்கும் என்று கர்ணனுக்கு தோன்றியது. ஆனால் பாண்டவர்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்காக கிருஷ்ணர் குந்தியை வைத்து நாடகத்தை நடத்துகிறார் என்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. அதற்காக குந்தியிடம் நேருக்கு நேர் அந்த சந்தேகத்தையும் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அதற்காக குந்திக்கு ஒரு கடுமையான சோதனையை வைத்தான். அம்மா, நீங்கள்தான் என்னுடைய தாய் என்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் என் மனதில் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினான். முன்பு பல பெண்கள் என்னுடைய செல்வத்திலும் செல்வாக்கிலும் பெருமையிலும் பங்கு கொள்ள ஆசைப்பட்டு என் தாய் என்று பொய் உறவு கொண்டாடி வந்தனர். அத்தகைய தீய இயல்பையும் தீய எண்ணங்களும் கொண்ட அந்த பெண்களை சரியாக சோதித்து தண்டித்தேன். தேவர்களால் எனக்கு பரிசளிக்கப்பட்ட ஒரு மாய மந்திரம் பொருந்திய ஆடை ஒன்று என்னிடம் இருக்கிறது. என்னை உண்மையாகவே பெற்ற தாயை தவிர வேறு யார் அணிந்து கொண்டாலும் அந்த ஆடை அவர்களை எரித்துவிடும். என்னை பெற்றெடுத்த தாய் என்று பொய் உரைத்ததால் அவர்களை அந்த ஆடை எரித்துவிட்டது. ஆனால் நீங்கள் என்னுடைய உண்மையான தாய் என்பதால் அந்த ஆடை தங்களை ஒன்றும் செய்யாது என்று கூறி அந்த அற்புத ஆடையை எடுத்துக்கொண்டு வந்து குந்தியிடம் கொடுத்தான். கர்ணன் கொடுத்த ஆடையை விரித்து தன் உடல் மறைய குந்தி போர்த்தி கொண்டாள். வினாடிகள் கடந்து சென்றது. ஆனால் குந்தியை அந்த ஆடை எதுவும் செய்யவில்லை. குந்தி பொலிவாக விளங்குகிற ஆடையை போர்த்தி கொண்டு சிரித்த முகத்துடன் தன் மகனை பார்த்து கொண்டு நின்றாள். கர்ணன் மகிழ்ச்சியுடன், அம்மா, இனிமேல் சந்தேகமே இல்லை, நீங்கள்தான் என்னை பெற்ற தாய், நான் உங்கள் புதல்வன் என்று கூறி அன்புடன் குந்தியின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். குந்தி கர்ணனை தன் கைகளால் எடுத்து தூக்கி தன்னுடன் தழுவி கொண்டாள். மகனே, நான் உன்னை பெற்ற பின்பு உன் முகத்திலேயே விழிக்க முடியாத பாவியாகிவிட்டேன். நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடு. உன்னுடைய சகோதரர்களாகிய பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்த பிறகும் நாட்டை இழந்து தனியாக இருக்கிறார்கள். நீ உடனே அவர்களுடன் வந்து சேர்ந்து மூத்தவன் என்ற பொறுப்போடு அவர்களுடன் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி மனமுருகி அழுதாள். ஆனால் கர்ணன் குந்தியிடம், கடமையை காட்டிலும் நன்றிதான் எனக்கு முக்கியம். நீங்கள் என்னை பெற்றவுடன் ஆற்றில் மிதக்க விட்டுவிட்டீர்கள். என்னை இத்தனை காலமாக வளர்த்தது சூத்திர குலத்தை சேர்ந்த அதிரதன் என்பவர்தான். இன்று வரையிலும் துரியோதனன் எனக்கு உற்ற நண்பனாக இருக்கிறான். துரியோதனன் என்னையும் மதித்து ஒரு நாட்டுக்கு அரசனாகி தன் சகோதரர்களும் பிற சிற்றரசர்களும் வணங்கி போற்றும்படி செய்தான். இன்னும் எத்தனையோ விதங்களில் அவனுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு நாள் துரியோதனன் துணைவி பானுமதியும் நானும் தனிமையில் அமர்ந்து பகடை உருட்டும் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தோம். 2 பேரும் ஆர்வத்தோடு விளையாடி கொண்டிருந்தோம். விளையாடும் போது மாளிகையின் வாயில் புறத்தில் துரியோதனன் உள்ளே வந்ததை பானுமதி பார்த்து விட்டாள். கணவன் முன்னால் எழுந்து நிற்க வேண்டிய மரியாதைக்காக அவள் எழுந்து நின்றாள். ஆனால் நான் வென்று விடுவேன் என்று அவள் எழுந்து நின்று ஆட்டத்தை கலைத்து விட்டாள் என்று தவறாக புரிந்து கொண்டு வரன்முறை எல்லாவற்றையும் மறந்து அவளை தொட்டு அவள் இடுப்பில் இருந்த ஆபரண மேகலையை பிடித்து இழுத்து விட்டேன். நான் இழுத்த வேகத்தில் ஆபரணம் அறுந்துவிட்டது. அருந்த மேகலையிலிருந்து மணிகள் சிதறியது. நாங்கள் இருவரும் பதறிவிட்டோம். ஆனால் துரியோதனன் எந்தவித பதட்டமும் கோபமும் இல்லாமல், கர்ணா, இந்த மணிகளை எல்லாம் நான் எடுத்து கோர்த்து தருகிறேன் என்று முன்வந்தான். அப்பொழுதுதான் துரியோதனன் அங்கே வந்திருப்பதும் அதனால்தான் அவள் எழுந்தாள் என்ற காரணமும் எனக்கு புரிந்தது.